ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம வலிமை மூவிக்கு ஒரு சூப்பரான போஸ்டர் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ் பண்ணுற இமேஜஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டவுன்லோட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நிறைய ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடிட்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அப்படி தட்டி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போட ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எடிட்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் எப்படின்னா ஒரு ஏகே இமேஜ் கொடுத்துருப்பேன், நம்ம அல்டிமேட் ஸ்டார் ஏகே இமேஜ். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்களா, ஷேப் அப்படின்னு இருக்கா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஷேப்னா ரவுண்டு மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஷேப்பை செட் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாகவும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் கரெக்டாகவும் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு மேலே ஆல் ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் சைஸ் இருக்குது, அதாவது அவுட்லைன் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எப்படின்னா 10 போல் வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் 10 வச்சா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 10 வச்சுட்டு மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி இமேஜ் கரெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. க்ரியேட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை நான் கொஞ்சம் லைட்டாக சின்னதாக வச்சுக்கிறேன். சின்னதாக வச்சுட்டு நம்ம அந்த ஏகே இமேஜ் இருக்கா, அதாவது எடிட் பண்ண இமேஜ், இந்த இமேஜ் நீங்கள் நான் செட் பண்ணுற மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் கரெக்டாகவும் செட் பண்ணிக்கோங்க. அதாவது அவுட்லைன் லெஃப்ட் சைடில் கீழே நமக்கு தெரியக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே லெஃப்ட் சைடு அவுட்லைன் இருக்கா, அதுவும் தெரியாத மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படி வேணாம் அப்படின்னா கொஞ்சம் வெளியே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னும் நீங்கள் உள்ளே கொஞ்சம் லைட்டாக செட் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக இன்னும் கொஞ்சம் உள்ளே தண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக செட் பண்ணிட்டு இல்லை ஆட் அப்படின்னு இருக்கா, ஃபோட்டோ ஆட் அப்படின்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படின்னா ஒரு 2 டெஸ்ட் பிஎன்ஜி இருக்கும், 2 டெஸ்ட் பிஎன்ஜி, அதை நான் கிளிக் பண்ணிட்டு மேலே ஆட் அப்படின்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணிட்டு ஒன்று என்னென்னா திரைப்படம் வெள்ளி விழாக்கான வாழ்த்திரும் அப்படின்ட்டு இருக்கும். இன்னொன்று என்னென்னா அல்டிமேட் ஸ்டார் அஜித் நடிக்கும் வலிமை அப்படின்ட்டு இருக்கும். இந்த ரெண்டத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் இந்த வலிமை டெஸ்ட் பிஎன்ஜி இருக்கா, இதை நான் கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ளேஸ் நான் செட் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் ரொம்பவும் மேலே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக சென்டரில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அடுத்து திரைப்படம் வெள்ளி விழாக்கான வாழ்த்திரும் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஒட்டி கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜ் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது ரைட் சைடு கீழே உங்களுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஏதாவது செட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படின்னா பாக்ஸ் ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறேன். அதனால் சைடு ஆட் அப்படின்னு இருக்கா, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட, அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒயிட் பாக்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேனரில் நீங்கள் மட்டும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரே பாக்ஸும் செட் பண்ணிக்கலாம். அதாவது சென்டரில் நான் செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் எப்படின்னா நானும் என் ஃப்ரெண்டும் இருக்க மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த லேயர் பாக்ஸ் இருக்கா, லேயர் பாக்ஸில் அந்த பாக்ஸ் இமேஜ் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக சின்னதாக வச்சுக்கோங்க. லைட்டாக சின்னதாக்கி லெஃப்ட் சைடு நீங்கள் மேலே அந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அதாவது 2 பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு மேலே உங்களுக்கு லேயர் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு 3வது டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். இந்த பார்த்தீங்களா டூப்ளிகேட் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதே சைஸில் இன்னொன்று வந்துடும். இப்போ இந்த இமேஜை கீழே செட் பண்ணிக்கலாம். அதாவது மேலே கீழே அந்த மாதிரி வச்சிங்கன்னா 2 பேர் வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் அதை கிளிக் பண்ணிட்டு கூட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லால. அதில் நீங்கள் கரெக்டாக சைஸ் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க.
இன்னொன்று நான் வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த சைஸ் இருக்க மாதிரி கரெக்டாக நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக செட் பண்ணியாச்சு. லாஸ்ட் ஃபினிஷிங்காக நம்ம வந்து லைட் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஆட் அப்படின்றக்கா அதே நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லைட் பேஞ்சு கொடுத்துருப்போம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பிளெண்ட் இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் கூட வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஸ்க்ரீனில் வேணாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் அண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் இதில் கூட செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போனா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கா அதிலே நான் செட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரீன் இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பொசிஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை கழுத்து போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சைடு உங்களுக்கு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கா அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் லைட் வந்துடும். இந்த லைட்டை ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து லைட் வச்சுங்க தெரியுமா, அதே இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னாலே கரெக்டாக செட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக செட் ஆகிட்டு இப்போ இதில் நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கரெக்டாக பாக்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு சேவ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பேனரை வந்து சூப்பராக வந்து எடிட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு எல்லாருக்குமே மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய், see you.